கி நீங்க அவளோட எதிர்பார்த்திருக்கக்கூடிய நம்மளுடைய பார் போற்றும் உலக தலைவர் மதிப்புக்குரிய பிரதம மந்திரி அவர்கள் மேடைக்கு வந்துவிட்டார்கள். அவரை வரவேற்குமாறு வெற்றி வேட்பாளர் ஏசி சண்முகம் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள். உலக நாடுகள் பெருமைப்படுகிறது. இந்தியா ஒரு வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. 5வது இடத்திற்கு பொருளாதாரத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த மக்கள் வேலூரிலே தாமரை 2014 லோட்டஸ் சிம்பல் இங்கு நின்றது. குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தோற்றோம். இப்போது நம்முடைய பாரத பிரதமர் வந்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றியை ஐயா, குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வேலூரிலே உங்களை தாமரையை காணிக்கை ஆக்குகிறோம். ஆகவே உங்களது வரவு தேர்தல் ஒரு புறக்கும் இருக்கட்டும். இந்த மாவட்ட மக்கள், இந்த வேலூர் மக்கள் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து முதல் சுதந்திர போராட்டத்தை நடத்திய சிப்பாய் கழகம் நடந்த இந்த கோட்டைக்கு நீங்க வந்திருக்கிறீர்கள். அந்த செங்கோட்டையிலே நீங்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும். நீங்கள் 400 தாண்டுவீர்கள், அது நிச்சயம். ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து 30 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வேலூரிலே தாமரை மலரும். அந்த மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். அந்த கரத்தை, தாமரையினுடைய வெற்றியை நம்முடைய ஐயா மோடிஜியுடைய கரத்திலே சமர்ப்பிப்போம் என்று சொல்லி வரவேற்பு அத்துணை பேருக்கும் வரவேற்று, கூட்டணி கட்சி தலைவர்களும் வரவேற்று, நம்முடைய தேசபிதா ஜெகத்குரு, நம்முடைய உலக நாயகன், அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் வாழுகின்ற காலத்திலே நாம் வாழுகிறோம். அதுவே நமக்கு மிகப்பெரிய பெருமை. அவரோடு பழகுகிறோம், அவரோடு இருக்கிறோம். அந்த பெருமையே நமக்கு போதும் வாழ்நாளிலே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.